அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் டீச்சர்ஸ். உங்கள் டீச்சர்ஸ் கேர். நாம் பிஓக்காக படிச்சுட்ருக்கோம். கண்டிப்பாக பிஓ ஆகணும், பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் ஆகணும், அதிகாரின்றது ரொம்ப கெத்தாக இருக்கும். ஸோ அது ரொம்ப லைக் பண்ணுறோம். ஸோ ஹெச்எம் பேனல் லெவலில், அதாவது யூஜிபிஜி விட ஹெச்எம் பேனல் லெவலுக்கு நீங்கள் வரணும்னு விரும்புகிறீங்க. கிட்டத்தட்ட பிடிஎஸ்ட் கேடர் தான். பட் ஆனால் உடனே ஹெச்எம் பேனல் ப்ரமோஷன் வந்துடும். உடனே டிஓ ஆகலாம், அடுத்ததாக சிஓ ஆகலாம், அடுத்ததாக ஜேடி ஆகலாம், அடுத்ததாக டைரக்டர் ஆகலாம்னு ஈஸியான வேவும் இருக்குது. ஸோ நல்ல ஒரு குரூப் 1 கேடர் உடனே சீக்கிரமாக குறுகிய காலத்திலே போகணுன்னு ஆசைப்பட்றவங்க, பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் ஆகிற ஆசைப்பட்றவங்க, இதுக்கு முக்கியமான, அதாவது வெற்றிக்கான அடிநாதம், அடித்தளமே இந்த சைக்காலஜி தான், இந்த உளவியல் ஸ்ட்ரக்சர் தான். நீங்கள் போன முறை நீங்கள் எப்படி எழுதிருக்கீங்க, எப்படி மிஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன பண்ணியிருக்கீங்கன்னு சில நேரங்கள் தெரியாமல் இருந்திருக்கலாம். அதை தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துகிற மாதிரி தான் இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷினை டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஸ்கஷனுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் பையாக இருக்கணும்னா, நீங்கள் எல்லா லெவலையும் எக்ஸ்பர்ட்ஸாக இருந்தால் கூட சைக்காலஜி என்பது அப்படியே படித்து விட்டு போடுவதில்லை. அதை அதுக்கான டெக்னிக் மெத்தடில் தான் நம்ம போடணும். டெக்னிக் மெத்தடில் தான் அதை படிச்சிருக்கணுமே. ஸோ அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளும் விதமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு முயற்சி செய்கிறேன். ஸோ இந்த 10 யூனிட் இருக்குது. 10 யூனிட்லையுமே எங்களுடைய ஸ்டாஃப் மொத்தம் 7 பேர் இப்போ ரெடியாக இருக்காங்க. 7 பேருமே ஒவ்வொரு யூனிட் எடுப்பாங்க. ஸோ எனக்கும் பர்டிகுலராக ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இருந்தாலும் இன்றைக்கி இப்போ இந்த கொஷின் பேப்பர் டிஸ்கஷன்ற ப்ராசஸ் மட்டும் என்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், புரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் சந்தோஷப்படுற அளவுக்கு நான் எடுக்கிறேன்னா மகிழ்ச்சி தான். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் மற்ற எல்லா ஸ்டாஃபுங்களும் எடுக்கிறதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட பிஇஓவில் 30க்கு 30 மார்க் எடுக்கிறதுக்கு நாங்கள் ஒரு 7 ப்ரொஃபஸர்ஸ், அதாவது டீச்சர்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்கிறோம். நீங்கள் அதை பயன்படுத்திக்கிங்க. உங்களுடைய வெற்றிக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ எல்லாமே பயன்படுத்திங்க டீச்சர்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போன முறை பார்த்த 30 கொஷின்ஸ் வருது, அப்படியே லட்டு மாதிரி. ஸோ 30லையும் ஒன்றுக்கு ஒரு மார்க் தான், நெகட்டிவ் மார்க் கிடையாது. நமக்கு தெரியும் இந்த சைக்காலஜி உளவியலில் யூனிட் 1லேருந்து 10 வரைக்கும் அவங்க கேட்டுக்கிற ப்ராசஸ் பிரகாரம் பார்த்திங்கன்னா. ஸோ நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு இந்த சைக்காலஜியில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். ஸோ 141 170 வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த மீதி இருக்க 10 தான் அவங்க ஜிகேவை கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் மீடியம், ஆங்கில மீடியம் நம்ம பிஓ நம்ம கொடுக்கல. ஸோ இங்கிலீஷ் மீடியம் கொடுக்காம தமிழ் மீடியம் மட்டும் கொடுக்குறதுனால தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேர் படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு கைட் பண்ணுற மாதிரி தான் ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். 2 விஷயம், அவங்க தமிழ் மீடியம் படிக்கும்போது ஸ்டாண்டர்டாக படிப்பாங்க, இன்னொன்று தமிழ் வழியிலையும் நிறைய சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த 2 வாய்ப்பு இருக்கும்போது அவங்க ஈஸியாக உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிந்த மேல்மட்ட அளவில் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 80 சீட்டு கால்புறாகும்னு நினைக்கிறோம். வெகு விரைவில் சீக்கிரமாக வரும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ அதனால் நீங்கள் படிக்கிறவங்க வேகமாக ஸ்டார்ட் பண்ணி படிங்க. ஸோ உங்கள் ரெகுலர் கிளாஸ் படிக்கிறவங்க ரெகுலர் கிளாஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ கிளாஸஸ் வாங்குறவங்க வீடியோ கிளாஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெட்டீரியல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுறோம், மெட்டீரியல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிங்க. எது எப்படியோ, ஆனால் 100க்கு, அதாவது 150 வினாக்களுக்கு நீங்கள் விடையளிக்கிற ஒரு 125 மார்க் எடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிசிஏவை நீங்கள் முழுமையாக ஃபாலோ பண்ணலாம். நாங்கள் ஸ்பெஷல் கேர் எடுக்கிறன்றதை உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். ரைட், இப்போ நம்ம யூனிட் அந்த 1வது கொஷின் பார்ப்போம். 141ல். ஸோ பொறுத்துக்கு மேட்ச் தான் ஃபாலோ என்கிட்ட மேட்ச் டேக் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வழிகாட்டுதல், ஆலோசனை வழங்கல், உளவியல் சிகிச்சை, மனநோய் கண்டறிதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த பக்கத்தில். ஸோ இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா தொந்தரவுகளை தீர்த்தல், குறைபாடுகளை கண்டறிதல், சிரமங்களை தீர்த்தல், அடுத்த குறைபாடுகளை தீர்த்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல வழிகாட்டுதல் என்ன அப்படின்னு இதில் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏபிசி இல்லை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வழிகாட்டுதல் என்போம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கைடன்ஸ் கவுன்சிலிங் அப்படின்னா சிரமங்களை, அவருக்கு ஏற்படுகின்ற சிரமங்களை முதல்ல நம்ம தீர்க்கக்கூடிய ஆளாக இருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இது 1க்கு 3 அப்படின்னு ஒன்று வருது. ஸோ அடுத்ததாக வேறு என்ன சார் பண்ணலாம், ஆலோசனை வழங்கல். ஆலோசனை வழங்கல்ன்றது என்னென்னா, ஃபஸ்ட்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா தொந்தரவுகளை, ஆலோசனை வழங்குகின்ற போது நம்ம அதை பின்பற்றினால் அவருடைய ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகும். அப்போது தொந்தரவுகளை தீர்த்தல் அப்படின்றது இது. அப்போது பிக்கு 1 வரணும். சரி, இதுவும் வருது, இதுவும் வருது. அடுத்ததாக உளவியல் சிகிச்சை அப்படின்றவனே அவங்களுடைய டிசீஸை நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கிளியர் பண்ணுறோம். அப்போ குறைபாடுகளை தீர்த்தல், அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், தீர்த்தல். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் 4, அப்போ 3க்கு 4 வந்தோம். குறைபாடுகளை நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுடைய நீட்ஸை நம்ம அவங்களுடைய உளவியல் ப்ராப்ளம் என்ன இருக்கோ அதை நம்ம தீர்த்துடணும். அது கண்டிப்பாக ஒன்று டாக்டராக இருக்கலாம், அல்லது நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம்.
லாஸ்ட்டாக மனநோய் கண்டறிதல். ஒருத்தருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா என்னன்ற அவரோட குறைபாடை நம்ம வந்து கண்டறிக்கலாம். ஏன் மனநோய், அதாவது பித்து பிடிச்ச மாதிரி இருக்காரு, அவருக்கு வந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா, மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னா அவருடைய குறைபாடுகளை பேசினா கூட நம்ம சிக்மண்ட் ஃப்ராய்டு பேசியே கண்டெடுப்பார் இல்லையா, அந்த ட்ரீம் அனாலிசிஸ். அந்த மாதிரி மனநோய்களை நம்மால் கண்டறிய முடியும். அப்போ அவருடைய குறைபாடுகளை நம்மளால் கண்டறிய முடியும். அப்படின்னும் போது டிக்கு 2. இது வந்து ஆப்ஷன் ஏ அப்சல்யூட் கரெக்டான விடை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நாம் வந்து கைடன்ஸ்னால் என்ன, மனநோய் இப்போ இது மாதிரிலாம் படிக்கிறப்போ இதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குன்றது நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தா தான் கிளியராக உளவியல் சிகிச்சை முறையில் அளித்தவர் யார், மனநோயை கண்டறிந்தவர் யார், மன போராட்டங்கள்னால் என்ன, மன போராட்டங்களை வகைப்படுத்திய கர்ட் லெவின் என்பவர் யார், அணுகுதல் விலகுதல் அவர் எப்படி சொன்னார். ஸோ இந்த மனநோய்க்கான தீர்க்கிறது ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, உலக லெவல் அப்படின்னா லண்டனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமாக நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். அந்த மனநல இயக்கத்தின் தந்தை என்று சொன்னால் கிளிஃபோர்ட் பியர்ஸ்ன்றது தெரியணும். அவர் இங்கிலாந்து நாட்டுக்காரன்னு தெரியணும். இந்த மாதிரி பல்வேறு விதங்களான விஷயங்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் டீச்சர்ஸ். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா வழிகாட்டுதல் மற்றும் அறிவுரை பகுதியில் இயல்பு மற்றும் வகை என்ற டாபிக், அதாவது யூனிட் 8 உங்களுக்கு பிஓவில். ஸோ 1, 2, 4 அதாவது 14 வரைக்கும் பேஜில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி யூனிட் 9 பேஜ் நம்பர் 48 எடுத்துருக்கு. இதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சிருந்தால் போதுமானது. ஒவ்வொரு யூனிட்டும் 100 to 150 பேஜ் தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் படித்தாவே ஈஸியாக போடலாம். இதில் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் த கைடன்ஸ் கவுன்சிலிங் அப்படின்னா சூழலை சரி செய்ய, சமாளிக்க, சிரமங்களை சமாளிக்க அப்படின்ற டீட்டெயில் இதிலே வந்து அவருக்கு தெரிந்த அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்கிறார் அப்படின்ற மாதிரி இதிலே போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை படிக்கும்போது 1-2 முறை படித்து நம்ம நண்பர்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி பேசி ப்ராக்டிக்கல் லைவில் போனால் தான் அது நிற்கும். அப்படியே படிச்சுட்டு போனால் வராது. அடுத்ததாக அறிவுரை பகிர்தல். ஸோ அறிவுரை பகிர்தல் மற்றும் ஆலோசனை அளித்தல். இந்த அறிவுரை பகிர்தல் அப்படின்னா 3 டைப் இருக்குது. 1, 2, 3. 1 என்றால் நேரடி அறிவுரை பகிர்தல், W. வில்லியம்சன். இவர் வந்து நேரடி அறிவுரை பகிர்தல் சொல்லுவார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதை சமரச மறைமுக அறிவுரை பகிர்தல் சொல்லலாம். ஸோ மறைமுகம் அப்படின்னாவே யாருன்னு பார்த்தீங்கன்னா காரல் ரோஜர்ஸ் சொல்லும். ஸோ மூன்றாவது வந்து சமரச அறிவுரைன்னா FC தான். ஸோ இந்த மாதிரி இவர் வந்து வில்லியம்சன் வந்து 6 ஸ்டெப்பில் சொல்லியிருக்காரு. காரல் ரோஜர் வந்து 2 டைப்பில் சொல்லியிருக்காரு. கிளைண்ட் சென்டர்னு சொல்லியிருக்காரு. FC சார் வந்து 2 பேரும் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இவர்கள் எந்தெந்த நாட்டை சேர்ந்தவங்க, இவங்களோட தேரி என்னன்றதை புத்தகத்துலேயும் கொடுத்துருக்கு, நீங்கள் வாங்கி படிச்சுக்கிங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து விரிவாக பார்க்கின்ற போது அந்த மதிப்பெண் மிஸ் ஆகாத அளவுக்கு நம்ம கேட்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா டீச்சர்ஸ்? அடுத்ததான் உளவியல் சிகிச்சை. இந்த உளவியல் சிகிச்சை முறையில் வந்து யார் இருக்காங்கன்னா முக்கியமாக வந்து 3 பேர் இருப்பாங்க. இதுலேயே அதே தான் 3 டைப். 1 வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டு. ஸோ 2வது வந்து ஆட்லர் இருப்பார். 3வது பார்த்தீங்கன்னா காரல் யூங் இருப்பார். ஸோ இது வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டு மனோ தத்துவவாதின்னு தெரியும். ஆட்லர் வந்து தனிநபர் உளவியல் தெரியும். காரல் யூங் வந்து இன்ட்ரோவேஷன் எக்ஸ்ட்ரோவேஷன் அகமுகன் புறமுகன் தெரியும். ஸோ இவர்கள் என்னென்ன சொல்லியிருக்கான்றது நம்ம இந்த மாதிரி பார்க்க போகிறோம். இந்த உளவியல் சிகிச்சை முறையில் எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்ட்டு. ஸோ மனநலம் குன்றியவர்களை கண்டறிந்து அடையாளம் காணுதல் அப்படின்றதும் ஸோ அடுத்த கட்டமாக இருக்கிற நம்ம மனநலம் சம்பந்தமான பாடத்தில் பார்க்க போகிறோம். ஸோ இது மாதிரி பாடங்கள் இருக்கிறது, புத்தகங்களை குறிப்புகளையும் முக்கியமான வேல்யூபிள் நோட்ஸ் இருந்தால் தான் நம்ம ப்ராசஸ் பண்ணுறதையும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக 2வது கொஷின். ஸோ மனவெழுச்சியின் வகைகளின் அடிப்படையில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றிலிருந்து சரியானவற்றை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்கேன். நோட் த பாயிண்ட். ஸோ எமோஷன் இருக்குது. எமோஷன் வந்து ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது, 2 இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட சரிங்களா ஃபீலிங்ஸ் இருக்குது, எமோஷன் இருக்குது. மனவெழுச்சி என்பது ஃபீலிங்ஸ். லவ் பண்ணால் ஃபீலிங்ஸ், லவ் கட்டானா எமோஷன் அப்படின்னு நம்ம பார்ட்டியில் படிப்போம். சரிங்களா? லவ் பண்ணால் ஃபீலிங்ஸு, ஓகேங்களா? அது லவ் கட் ஆகிடுச்சுன்னா எமோஷன். இந்த மாதிரி விஷயங்களை படிக்க போகிறோம். ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா சரியான தேர்ந்தெடுக்க போகிறோம். நம்ம எப்போதும் எல்லா நேர்மறை மனவெழுச்சிகள் நல்லவை என்றும் எதிர்மறை மனவெழுச்சிகள் கெட்டவை அப்படின்னு சொல்கிறாங்க. 1. அடுத்தது சரியானதாக தேர்ந்தெடுக்கணும். மனித நலத்திற்கு எதிர்மறை மனவெழுச்சிகள் அவசியமில்லாதவை. அப்போது வந்து அவசியம் தேவை. எதிர்மறை மனவெழுச்சி ஒரு மனுஷனுக்கு தேவை. ஸோ இது தவறு. எப்போதும் எல்லா நேர்மறை மனவெழுச்சிகள் நல்லவை மற்றும் எதிர்மறை மனச்சுவை கெட்டவை என்று கருதிவிடக்கூடாது. ரொம்ப அப்சல்யூட் ரைட்டு. சரிங்களா? அதே மாதிரி நேர்மறை மனச்சுகள் நல்லவை மற்றும் எதிர்மறை மனச்சுகள் கெட்டவை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுவும் நம்ம என்ன பண்ணுறோம், அக்சஸ் பண்ணிக்கக்கூடாது. இதுவும் தவறு தான். ஸோ நேர்மறை மனவெழுச்சிகள் மட்டுமே மனித நலத்திற்கு அவசியமானவை. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது.
தவறானது இருந்தால் நம்ம பாடங்கள் கற்றுக்க முடியும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எது சரியானதுன்னா, எப்போதும் எல்லா நேர்மறை மனவெழுச்சிகள் நல்லவை என்றும் எதிர்மறை மனவெழுச்சிகள் எல்லாமே கெட்டவை என்று நாம் கருதிவிடக்கூடாது. ஏன்னால் ஒவ்வொன்றும் நமக்கு ஒரு பாடத்தை கொடுக்கும் அப்படின்றது தான் சரியான விடை. ஸோ மனவெழுச்சிகள் அப்படின்னும் போது அந்த மனவெழுச்சி சம்பந்தமான பாடத்தில் ரொம்ப இது சிம்பிளாக இருக்குது. அப்போது இதை பற்றி விரிவான விளக்கங்களை நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தது நம்ம படிக்கணும். வளர்ச்சி சார் செயல்கள் எபிகெஸ்ட் படிக்க போகிறோம். ஸோ மனவெழுச்சியின் கூறுகளில் வந்து மெக்டூகல் அப்படின்றவர் 14 விதமாக சொல்லியிருப்பார். மனவெழுச்சி மனிதனுக்குலாம் எப்படி ஏற்படுது, 14 என்ன அப்படின்றத இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த மெக்டூகல் சொல்லியிருக்காரு. அது கூட மீண்டும் ஒரு வினாவாக கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப அப்சல்யூட்லி கரெக்ட். ஸோ இதை பற்றி தியரி படிக்கும்போது நல்லா கவனித்து படிச்சிருக்கணும். நம்ம பாடத்துலேயும் வந்திருக்கு. பிஓவில் யூனிட் 3 பேஜ் நம்பர் 38, 39 கொடுத்துருக்காங்க. நேர்மறை மற்றும் எதிர்மறை மனவெழுச்சிகள், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எமோஷன் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். கைண்ட்ஸ் ஆஃப் எமோஷன் அப்படின்றது. ஸோ இது பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்த எல்லா டீட்டெயிலுமே இதிலே வந்துடும். இது ஃபுல்லாகவே அப்படி ஃபுல்லாக படிச்சிருந்தால் டைம் தான் ஆகும். நீங்கள் புக்கு வாங்கி படிச்சுக்கோங்க. இங்கே பார்த்திங்கன்னா நேர்மறை எதிர்மறை இரண்டுமே அதிகமாக ஏற்படும் பட்சத்தில் தீமை பயக்கிறது. எதிர்மறையான மனவெழுச்சிகள் மனிதவோட இன்றியமையாக உள்ளது. பயம் என்ற உணர்ச்சி இருப்பதால் தான் ஒருவன் ஆபத்தில் தன்னை பாதுகாக்க முடியல. அப்போ ரெண்டுமே தேவை. ஸோ நெகட்டிவாகவும் இருக்கக்கூடாது, பாசிட்டிவாக இருக்கும். ரெண்டுமே நம்ம வந்து கலந்தா மாதிரி எடுத்துக்கணும். நம்ம வாழ்க்கையில் இன்பமும் இருக்குது, துன்பமும் இருக்குது. ஒவ்வொரு மனிதனும் கடைசி வரைக்கும் இன்பத்திலே வாழ்ந்தோன்னு இல்லை, கடைசி வரைக்கும் துன்பத்திலே வாழ்ந்தோனும் இல்லை. ரெண்டும் கலந்து தான் இருக்குது. ரெண்டுத்துலேயும் நம்ம பல பாடங்களை கற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ அதை தான் அவங்க சொல்கிறோம். இதுக்கு நீங்கள் விளக்கமாக பார்த்தீங்கன்னா சரிங்களா, ரெண்டுமே வந்து நமக்கு சீர்தூக்கி பார்க்கும். மனவெழுச்சிகளை எப்போது தீமையை மட்டும் அளிப்பதில்லை, சீர்தூக்கி பார்க்கையில் மற்ற காரணங்களுக்காக மனவெழுச்சியின் தன்மை வீரியம் தூண்டுதலுக்கு துணை புரிகிறது. அவை ஒரு நாளில் எத்தனை முறை ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிறது, அந்த தாக்கம் எந்தளவு என்பதை பொறுத்தும் அது ஒவ்வொரு நாளும் அமைகிறதுன்றான். ஸோ ரொம்ப அதிகமானாலும் மென்டல் ஆகிடுவாங்க, கம்மியானாலும் லூஸ் ஆகிடுவாங்க. ஸோ இது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய என்னென்ன லெவலுக்கு நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ரைட். அடுத்ததாக 2 பார்த்துட்டோம். 3வது பிரச்சனையை தீர்க்கும் செயலில் கருதுகோள் உருவாக்குவதற்கு அடுத்த படிநிலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பிரச்சனை உருவாக்கும் செயல் கருதுகோள் அப்படின்னு சொல்லிருக்கு. வாட் இஸ் அ கருதுகோள் கேட்டுச்சு. அப்போது கருதுகோள்னா என்ன, ஹைப்போதீசிஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம தெரியும். முதல்ல கருதுகோள் என்பது ஒரு தற்காலிகமான யோசனை அப்படின்னு சொல்லலாம் தமிழில். ஸோ கருதுகோள் அப்போது ஒரு தற்காலிகமான யோசனை அப்படின்னு சொல்கிறோம். இந்த கருதுகோள் பற்றி ஒரு சாப்டரே நமக்கு பாடமாக இருக்குது. ஸோ உருவாக்குவதற்கு ஒரு பிரச்சனை தீர்க்கும் ஒரு செயலில் கருதுகோள் உருவாகுவதற்கு அடுத்த படிநிலை, கருதுகோள் உருவாயிடுச்சு, அடுத்த படிநிலை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பிரச்சனை அறிதல், தேவையான தகவல்களை சேகரித்தல், சரியான தீர்வினை தேர்ந்தெடுத்தல், கருதுகோள்களை சரிபார்த்தல்னு கேட்குறாங்க. ஸோ தற்காலிகமான யோசனைக்கு அப்புறம் அதை நம்ம செக் பண்ணோம்னா சரியான தீர்வை தான் நம்ம எடுப்போம். அப்போது சரியான தீர்வினை தேர்ந்தெடுத்தல் அப்படின்றது தான் இங்கே வந்து கான்செப்டாக வரும். ஓகே டீச்சர்ஸ், கருதுகோள் என்பது ஒரு தற்காலிகமான யோசனைக்கு அப்புறம் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை நம்ம நோக்கி போவோம். அப்போ சரியான தீர்வினை நம்ம தேர்ந்தெடுக்கணும். கருதுகோள்களில் 2-3 இருக்கும், எதை ஒன்றாலும் சூஸ் பண்ணலாம். பட் கடைசியில் சரியான தீர்வினை தான் நம்ம தேர்ந்தெடுக்கும். லேர்னிங் அப்படின்ற பாடத்தில் பார்த்தீங்கன்னா மார்வின் லெவின் வந்து கற்றலின் அறிவாற்றல் அப்படின்றது சொல்கிறாரு. கற்றலின் அறிவாற்றல் கோட்பாடு சொல்கிறாரு. ஓகேங்களா. ஸோ இவர் வந்து சரியான தீர்வினை தேர்ந்தெடுத்து ஃபைனல்னு சொல்லிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், மார்வின் லெவின் வந்து கற்றலின் அறிவாற்றல் கோட்பாடுலேருந்து ஒரு வினா வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. அடுத்த வாட்டி கேட்குறப்ப அது வரும்னு நினைக்கிறேன். சரி, அந்த தேரியை நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, அதே பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை தீர்க்கும் செயல்முறை படிநிலைக்கு வரிசையாக இருக்குது இல்லையா. 1956 ஜெரோம் ப்ரூனோ தான் அதை சொல்கிறாரு. ஸோ இவங்க வந்து குழந்தைகளுடைய எப்படி வந்து கான்செப்ட் உருவாதுன்னு கூட கான்செப்ட் லேர்னிங் சொல்லியிருக்காரு, நிறைய சொல்லியிருப்பார். 1956 ஜெரோம் ப்ரூனோ என்ன சொல்கிறோன்னா, திங்கிங் ஆஃப் திங்கிங் அப்படின்ற புத்தகத்தில் என்ன பண்ணார்னா, திங்கிங் ஆஃப் திங்கிங்ன்ற புத்தகத்தில் ஜெரோம் ப்ரூனர் வந்து இந்த கான்செப்டையும் ஒரு வந்து சொல்கிறாரு. இதே வந்து ஜீன் பியாஜே சுவிட்சர்லாந்து நாட்டு சேர்ந்தவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குழந்தைகளுடைய காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அறிவாற்றல் கொள்கை எந்த மாதிரி இருக்கணும் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. சொல்லுங்களா. இதே மாதிரியே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதில் வந்து ப்ராப்ளத்தை தீர்க்கும் செயல்முறையின் படிநிலைகளை வரிசையாக பார்க்குறோம். இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு ஒன்று வச்சுக்கோம். இப்போ என்ன எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாணவன் காலையில் ஒரு மாணவன் ஸ்டூடெண்ட்டு ஒரு காலையில் பள்ளிக்கு வரவில்லை அப்படின்னு ஒரு கான்செப்ட் எடுத்துக்குவோம். சரிங்களா. இது ஒரு பிரச்சனை. இப்போது அந்த பிரச்சனை எடுத்துக்கும் போது
முதல்ல அந்த மாணவன் ஏன் பள்ளிக்கூடத்துக்கு வரல அப்படின்ற, ஏன் வரமாட்டுறான் அப்படின்ற பிரச்சனையை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல பிரச்சனை என்ன, மாணவன் காலையில் வரமாட்டான், 2 பேர் காலையில் லேட்டாக வரான், ரெகுலராக வரமாட்டான் அப்படின்னு தகவல்களை சேர்த்துட்டோம். பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் ஏன் வரமாட்டான் அப்படின்னா, அவங்க அம்மா இங்கே இல்லை, எங்கள் தாத்தா இங்கே இல்லை, அவங்க ஆயா வீட்டில் தங்குறான், அவங்க மதியம் அங்கே போய் சரியாக சாப்பிட்றதில்ல, எங்கேயோ தெரிஞ்சுட்டு வரான் அப்படின்னு நம்ம பார்த்துக்குறோம். ஸோ அப்போது லேட்டாக வரதுக்கு காரணம் என்னென்னா, காலையில் அவனுக்கு சாப்பாடு கிடைக்கல அப்படின்னு ஒரு கான்செப்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ காலையில் சாப்பாடு கிடைக்கலன்றதை நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ அப்போது அந்த சாப்பாடு கிடைக்கல, வேறு என்ன கிடைக்கல, அவனுக்கு சரியான ட்ரெஸ்ஸு கொடுக்கல, வேறு என்ன சரியில்லை, அவனுக்கு பஸ்ஸு இல்லை, இதுமாதிரி பழகும். முக்கியமான கான்செப்டாக என்ன நினைக்கிறேன்னா, அவனுக்கு காலையில் பசிக்குது, சாப்பிட்ணுன்னு நினைக்கிறான். அப்போ நமக்கு அவனுக்கு காலைல சாப்பாடு போட்டுலான்னு நினச்சி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காலை சாப்பாடு ஸ்கூலில் தரான்னு வச்சுங்களேன். அப்போ காலையில் அவனை வர வச்சுட்டு நாமளே சாப்பாடு தரோம், ஸ்கூலில் சாப்பாடு போடுறாங்கன்னு சாப்பாடு கொடுக்குறோம். இதுதான் கருதுகோள். சாப்பாடு கொடுத்து சரி பார்க்குறோம். ஆமாம் சாப்பிட்டான். அப்போ டெய்லி சாப்பாடு தருவீங்களான்னா டெய்லி தருவாங்க காலையில் அப்படின்னும்போது, அப்போது ரெகுலராக காலையில் சாப்பாடு போட்டால் அவன் வருவான் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணியாச்சுனால ரெகுலராக காலேஜில் லேட்டாக வரல, சீக்கிரமாக வரான். அதனால தான் காலை உணவு திட்டம் அப்படின்றத மு.க. ஸ்டாலின் அவர்கள் மதுரையில் செப்டம்பர் மாதம் 5, 2024 தொடங்குறாருன்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகளில் இருக்கிற விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்போ பிரச்சனையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தகவல்களை சேகரிக்க வேண்டும், அதுக்கான ஹைபோதீசிஸ் கருதுகோள்களை உருவாக்க வேண்டும், அந்த கருதுகோள்களை நம்ம சரிபார்க்க வேண்டும், கடைசியில் தீர்வை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் அப்படின்றாங்க. இதை தான் 1957 ஜெரோம் புருனர் திங்கிங் ஆஃப் திங்கிங்ன்ற புத்தகத்துலேயும் வரிசையாக படிநிலைகளை உருவாக்கியிருக்கான்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அடுத்த முறை பிரச்சனையை தீர்க்கும் செயல்முறை படிநிலையை வரிசைப்படுத்துன்னு கேட்பாங்க. இது 5 நீங்கள் படிச்சிருக்கணும். 1, 2, 3, 4, 5 தெரிஞ்சுக்கணும். இப்படி தான் படிக்கணும், ஒவ்வொரு மார்க்காக எடுக்கணும். ஸோ அடுத்தது சிந்தித்தலில் திங்கிங்கில் ஒரு பிரச்சனைக்கான மன தீர்வானது அதே டாபிக் தான் வருது. பிரச்சனை பார்த்தா அடுத்து சிந்தித்தலில் ஒரு பிரச்சனைக்கான மன தீர்வானது டேஸ் வழியாக மேற்கொள்ளப்படுவதில்லை. நம்ம திங்க் பண்ணுறோம், நல்லது திங்க் பண்ணுறோமா கெட்டது திங்க் பண்ணுறோமா நமக்கு தான் தெரியும். ஸோ அப்படி திங்க் பண்ணும்போது என்னென்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு குறியீடுகள். இது குறியீடுகள்னா சிம்பிள்ஸ். இப்போ நம்ம எங்கள் ஃப்ரெண்டு இல்லை என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ட்ரெயினுக்கு வராங்க, அவங்க ரெட் கலர் சேரீயில் வந்து நிற்பாங்க, அப்படிங்கிற கேர்ள் நிற்பாங்க அப்படின்றது ஒரு கான்செப்ட்டு. ஸோ அடுத்ததாக எழுத்து வடிவம், ஸ்ட்ரக்சர். என்ன சொல்லுவோம், ஸ்ட்ரக்சர். அப்போது ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டில் இருக்குமா அப்படின்னா நம்ம ஒவ்வொரு திங்க் பண்ணும்போது எழுத்து வடிவமாக திங்க் பண்ண மாட்டோம். கண்டிப்பாக அது இருக்காது. சரிங்களா? அடுத்ததாக அறிகுறிகள், சைன்ஸ், அதாவது சின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அறிகுறிகள்லாம் சின்ஸ். ஸோ அறிகுறிகள்னால் சின்ஸ் அப்படின்றோம். ஓகேங்களா? அந்த அறிகுறிகள்னா என்ன சொல்கிறோம், நம்ம ரயில்வே இது நம்ம எடுத்துக்காட்டுக்கு ரயில்வே ஸ்டேஷன், ரயில்வே போகும், ரயில் நிற்கும், கேட்டுக்கு அங்கே போடுவாங்க, நம்ம திங்க் பண்ணுவோம். அதே சிக்னல்னால் ரெட்டு ப்ளூ லைட்டு எரியும் நினைப்போம் இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சிந்தனை பண்ணுவோம். சரிங்களா? இருட்டில் நம்ம ஒரு இடத்துல போகிறோம்னா அந்த இடத்துல வெளிச்சமாக இருக்கும், வெளிச்சம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சிந்தனை பண்ணி. அதுதான். அடுத்தது மன உருவம், அது மென்டல் இமேஜ். ஸோ மென்டல் இமேஜ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனதில் நம்ம ப்ரேம் பண்ணுவோம். நம்ம புதுசாக ஒருத்தர் பார்க்க போகிறோம், சிந்தனை பண்ணுறோம். ஒரு புதுசாக ஒரு சிந்தனை பண்ணுறோம். என்ன சிந்தனை பண்ணுறோம், ஒரு புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கும் போது இப்படி தான் இருக்கும், இப்படி தான் வரணும் அப்படின்னு நம்ம சிந்தனை பண்ணோம் இல்லையா? அதை பாக்ஸ் போட்டு இப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறது தான் மன உருவம். ஸோ இதெல்லாம் இருக்கும், மன உருவம் இருக்கும். ஸோ அடுத்ததாக அந்த உருவத்தில் எப்படிலாம் நடக்கும்ன்றது திங்க் பண்ணலாம். ஸோ அது சிம்பாலிக்காக அந்த குறியீடுகள் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் எழுத்து வடிவில் நம்ம சிந்திக்க மாட்டோம் அப்படின்றது ரைட்டு. ஸோ இது எழுத்து வடிவம் ஆப்ஷன் பி அப்சல்யூட்லி கரெக்டு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சிருந்தால் தான் அங்கே சைக்காலஜிலாம் அப்ரோச் பண்ணி டீல் பண்ண முடியும். அப்படியே போய் பார்த்துக்கிட்டு குறியீடு சிம்பிள் அப்படின்னு போனால் நமக்கு தெரியாது. இதில் அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த டிஆர்பியில் யூனிட் 2 பேஜ் நம்பர் 151 சிந்தனை கருவிகளின் கூறுகள், சிந்தனை செயல்பாடு யூடியூப்பில் பல்வேறு கூறுகளை பார்க்கலாம். எலிமெண்ட்ஸ் ஆஃப் தாட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். மனப்படங்களாக, கருத்தாக, அடுத்ததாக சின்னங்களாக, அப்படி 3 விதமாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 3மே நீங்கள் என்ன பண்ணலாம், படிச்சிருந்தா தெரிஞ்சிருந்தா கரெக்டாக இருந்தால் தான் இந்த எக்ஸாமை நம்மளால் அட்டன் பண்ணி போட முடியும். ஸோ அடுத்ததாக தவறான இணையை தேர்ந்தெடுக்கும், இது நெகட்டிவில் சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இது மாதிரி பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப சிம்பிள் கொஷின் தான். பழக்க குறைபாடு, திக்குதல், அப்போது இது சரியாக இருக்குது அப்படின்ட்டு நமக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்து நடத்தை குறைபாடு அப்படின்னா என்ன போட்டிங்க அப்படின்னா ஈடுபாடு இன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. நடத்தை குறைபாடு என்ன, அதாவது மனநல குறைபாடுன்னு எடுத்துக்கலாம்.
ஓகேங்களா. ஸோ மனநல குறைபாடு இருக்கிறவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. ஸோ ஈடுபாடாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ உறுப்பு குறைபாடு இது மேக்சிமம் தவறாக இது வந்து தவறாக எடுத்துக்கலாம். நடத்தை குறைபாடு என்பது சமூக சூழலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், அது இப்போ சமூகத்தில் நல்லா படிக்கிற பையன் வந்தாலும் என்ன பண்ணுவான், அவன் நடத்த குறைபாடெலாம் இருக்க மாட்டான், ஈடுபாடோடு தான் இருப்பான். ஸோ ஈடுபாடு இல்லாமலாம் இருக்க மாட்டான். அதனால் இது வந்து தவறு. ஸோ உறுப்பு குறைபாடுன்றது நமக்கு நல்லாவே தெரியும். மூளை ஆயிடுச்சு, செரிபெல்லம்லாம் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும். ஸோ நமக்கு பிரெயின் இதுவாகனா என்ன ஆகும், உறுப்பு குறைபாடு ஏற்பட்டுரும், அதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ நரம்பு குறைபாடு, நரம்பு மண்டல குறைபாடு அப்படின்னா பயம்னு நமக்கு ஒன்று இருக்குது. அப்படின்னா ஒரு திடீர்னு போகிற நைட்டில் பேய் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம கை காலான்னு ஒதுரும். அப்போ நரம்புகளோடு சம்மந்தப்பட்டது பயம். இது வந்து நடத்தை குறைபாடு என்பது ஈடுபாடு இன்மை அப்படின்றது தவறானது, மற்றது எல்லாமே சரியாக இருக்குது. அப்போது பயம் என்பது, இந்த பயம் பார்க்குறேன் நரம்பு மண்டலம் பண்ணுறோம். இந்த நரம்பு மண்டல குறைபாடுகள், நரம்பு மண்டலத்தை பற்றி ஆராய்ச்சி மையம் நம்ம இந்தியாவில் எங்கே உள்ளதுன்னு கேட்பாங்க, பெங்களூர். பெங்களூரில் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ இந்தியாவில் நரம்பு ஆராய்ச்சி பற்றிய ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா இது வந்து பெங்களூரில் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா. அப்படியே ஒருவேளை உறுப்பில் பார்வை குறைபாடுன்னு வச்சுக்கலாம். பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கான ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கேட்ட ஒரு கொஸ்டின் வினாக்கலாம், டேராடூன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம வந்து பழக்க குறைபாடு அப்படின்னா திக்குதல். ஏன்னா ஏன் திக்குறாங்க அப்படின்னா சரியான பாட்டு பயிற்சியோ சொல்லிக் கொடுக்குற விஷயங்களை ரிதமிங்ஸ்லாம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணாத போது குழந்தைங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த திக்குவாய் ஏற்படுகிறது. ஸோ இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதனால் மொழி சம்மந்தப்பட்டது இது. ஸோ மொழி சம்மந்தமான தென்னிந்திய மொழிகளுடைய ஹெட் ஆஃபீஸ் எங்கன்னு கேட்டோன்னா ஹைதராபாத். இது மொழிகளில் இங்கிலீஷ் மொழி இருக்கு இல்லையா, அந்த இங்கிலீஷ் மொழியோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கேட்டோன்னா மைசூர். ஸோ இந்தியா லெவலில் ஆங்கில மொழியின் ஆராய்ச்சி மையம் வந்து மைசூரில் இருக்குது. தென்னிந்திய மொழி ஹெட் ஆஃபீஸ் வந்து ஹைதராபாத்தில் இருக்குது. ஸோ இது மாதிரி ஒன்று தொட்டால் எல்லாத்தோட பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு இருந்ததால் தான் அந்த பொட்டென்ஷியலான எபிலிட்டி அதிகமாக இருக்க நம்ம டாப்பராக இருப்போம், டக்கராக இருப்போம், வேலைக்கு கண்டிப்பாக போயிடுவோம். ஓகேங்களா. அடுத்ததாக இதில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். பழக்க குறைபாடு, திக்குதல், ஸ்டீமரிங்னு. அடுத்ததாக வந்து நடத்தை குறைபாடுன்னா அபிதி அப்படின்றது. இதுதான் வந்து இல்லைன்னு சொல்லிட்டோம். நம்ம ஈடுபாடு என்பது இதில் வராதுன்ட்டு. உறுப்பு குறைபாடு, மூளை சேர்ச்சி, இது அடுத்ததாவது நரம்புமண்டல குறைபாடு, பயம், இதெல்லாம் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்ததாக பள்ளி வளாகம் என்ற கருத்து முதலில் எந்த அறிக்கையில் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்கூல் காம்பவுண்டு, அதாவது பள்ளி வளாகம்னாவே எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இந்த கான்செப்ட் 10வது யூனிட்டில் பார்த்தா 813 தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து 813, 854, 835 ஆங்கில மொழி. நம்ம 854 பார்த்தீங்கன்னா சார்லஸ் வுட் டிஸ்பேச், 1882 அண்டர் குழு, 1944 சப்ஜாண்ட் குழு, இதுமாரி ஒன்று ஒன்றா பார்த்துட்டு பார்க்கலாம். அதுலேருந்து ஒரு வினா வரும் நம்பலாம். ஆனால் பள்ளி வளாகம் என்பது வந்து கல்வி ஆணையம், கோத்தாரி கல்வி ஆணையம் 1964 உருவாக்கப்பட்ட 1966 முடிக்கப்பட்ட கோத்தாரி கல்வி ஆணையத்தில் தான் இது சொல்லப்பட்டது. அந்த இந்தியாவுடைய எதிர்காலம் வகுப்பறைகளில் கட்டமைக்கப்படுகிறது, தீர்மானப்படுகிறது அப்படின்னு நேரு சொன்னார் இல்லையா. ஸோ அந்த முதல் கான்செப்ட் இதில் தான் உருவாச்சு. அப்போ கோத்தாரி கல்விக்குழு ஆணையம் 1964 to 66 என்பது முதல்ல தெரியணும். தேசிய கல்விக் கொள்கை 1986 நம்மளுடைய ராஜீவ்காந்தி அவர்கள் இருக்கும்போது உருவாக்கப்பட்ட தேசிய கல்விக் கொள்கை பார்க்கணும். ஸோ அடுத்தது வந்து ராமமூர்த்தி அறிக்கை என்ற 90 to 1991 தேசிய கல்விக் கொள்கையை மறு அமைப்பு செய்ய, ஆராய்ச்சி செய்ய ராமமூர்த்தி குழு என்பது 90 to 91 வெளியிடப்பட்டது. இது என்னென்னலாம் சொல்லிச்சு அப்படின்றத வர நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து நாணம் குழுன்னு ஒன்றும் இல்லை, பட் அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது நிறைய இருக்குது. சுப்ரன் கமிட்டினா 1999 நமக்கு தெரியும். ஓகே, அடிப்படை உரிமைகளை பற்றி அப்படின்ற அதுக்கு போயிடலாம், அரசியல் அமைப்புக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இது சரியான விட 1964 இது நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ பள்ளி வளாகம் ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ் வந்து 1964 அருகில் உருவாக்கப்பட்டது, கோத்தாரி எஜுகேஷன் கமிஷனில் வந்து அழைக்கப்பட்டது அப்படின்றத சொல்லியிருக்கோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையின் டேஸை கண்டறிய அக்குழந்தையின் எண் கணிதம், மொழி மற்றும் பொது அறிவை சோதித்து அறிய வேண்டும்ன்றாங்க. ஸோ இப்போ கொடுத்துருக்காங்க. இதை பார்க்குறப்போ நமக்கு சிம்பிளாக இருக்கிற மாதிரி தெரியும். சில பேர் ஐக்யூ இன்டெலிஜென்ட் கொஸ்டின் அப்படின்னு போட்டுருவீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் சில பேர் தெரியலன்னா டவுட்லாம் வரும். அப்போ ஈனா என்ன? ஸோ எமோஷ்னல் கொஸ்டின். அடுத்ததாக ஈனா எமோஷ்னல் கொஸ்டின், எம்னா மாரல் கொஸ்டின், ஐனா இன்டெலிஜென்ட் கொஸ்டின், ஏ கியூனா அட்வைசரி கொஸ்டின்ஸ் அப்படின்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா
எண் மற்றும் மொழி மற்றும் பொது அறிவை சோதித்தறிய அறிவாற்றல் இன்டெலிஜென்ட் ஏஜ், இது ஐக்யூ கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டென் அப்படின்றது தான் சொன்னார். ஓகேங்களா, இவர் வந்து சொல்லுவார். இப்போ வந்து இக்யூனா எமோஷனல் கொஸ்டின், உணர்ச்சி திறனால் வருகிறது. எம்கியூனா மாரல் கொஸ்டினால் வருகிறது. ஐக்யூனா இன்டெலிஜென்ட் கொஸ்டினால் வருகிறது. ஏக்யூனா அட்வர்சிட்டி கொஸ்டின், சவால்களை எதிர்கொள்ளும் திறன், இது கேட்பாங்க. சவால்களை எதிர்கொள்ளும் திறனை அளவிடுகிறது. இதான் நமக்கு வந்து புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த வாட்டி கேட்குறப்ப இந்த கொஸ்டின் எடுத்தாங்கன்னா இது மாதிரி கூட கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் என்ன இருக்குது, என்ன கேட்பாங்க, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நம்ம படித்தா தான் மறுபடியும் மார்க் எடுக்க முடியும். அடுத்ததாக கவனத்தை பாதிக்கும் வெளிப்புற காரணின்னு கேட்குறாங்க. ஸோ கவனத்தை அப்படின்னாவே புறம் அகம், புறக்காரணி அகக்காரணி அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் வந்து வெளிப்புற காரணி கேட்டுட்டாங்க. சூப்பர் கொஸ்டின், சின்ன கொஸ்டின் தான் இது. அப்போ அகக்காரணி, ஆர்வம் என்பது அகக்காரணி, நோக்கங்கள் என்பது அகக்காரணி, மனநிலை என்பது மென்டல் செட்டப்ன்றது அகக்காரணி. இது மூன்றுமே அகக்காரணிகள். ஓகேங்களா. அப்போ புறக்காரணி என்னென்னா தூண்டலின் தன்மை அப்படின்றாங்க. நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். ஸோ ஒருத்தர் குண்டா போயிட்டுருக்காரு, ஒருத்தர் ஒல்லியாக போயிட்டுருக்காரு, ஒரு வேறு மாதிரி போயிட்டுருக்காங்கன்னா பார்த்த ஒன்று நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேறு எதோ பார்க்குறோம். தூண்டலின் தன்மை என்ன சொல்கிறோம், ஒரு கடைக்கு போயிட்டுருக்கோம், திடீர்னு அங்கே வந்து லைட்டு வேறு மாதிரி எரியுது போகுது, எல்லா கலரும் எரியுது அப்படின்னு திடீர்னு ஆஃப் ஆகுது ஆன் ஆகுது. நம்ம போகும்போது அந்த வேறுபாட்டு தன்மையை பார்த்து நம்ம இது பண்ணுவோம். இது வந்து புறக்காரணிகள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து காரணிகள் அகக்காரணி புறக்காரணி கரெக்டாக படித்து வச்சுருந்தா சும்மா சரியான இந்த விடையை நம்ம அணைக்கலாம். அடுத்த முறை என்ன பண்ணுவாங்கன்னா புறக்காரணியில் ஒன்று வந்து எது இல்லைன்னு கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ அது புறக்காரணிலே எதோ ஒன்று கொடுத்து இதுக்கு பேர் என்னன்னு கூட கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம டெட் பேப்பர் 2 இதிலேருந்து நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இது வந்து நாங்கள் பிஓவில் இப்போ மாற்றிருக்கிறேன். ஸோ பிஓவில் அடிஷ்னல் ஆக்கியிருக்கோம். ஸோ 132 133 வந்து வெளிப்புற காரணிகள் அப்படின்ற எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் கண்டிஷன் என்ன இருக்குது, தூண்டுதலின் இயல்பு, தூண்டுதலின் தீவிரம் மற்றும் அளவு, மாறுபாடு மற்றும் மாறும் வகை, மீண்டும் மீண்டும் ஏற்படும் தூண்டல் ரிப்பிட்டேஷன்ஸ், தூண்டுதல் இயக்க மூமெண்ட் ஆஃப் த ஸ்டிமுலேட், இன்னும் பல்வேறு விதங்களில் இதனோட விளக்கமும் கொடுத்துருக்கோம். ஸோ இதை நம்ம வந்து இந்த முறை இந்த கிட்டில் வாங்கிக்கலாம். அது பிஓலையும் இதில் இருக்குது. அடுத்ததாக 149வது கொஷின், ஆசிரியர் மனப்பான்மை நேரடியாக கற்பிக்கக்கூடாது. ஸோ ஆட்டிடியூட்டை நேரடியாக சொல்லக்கூடாது. ஆனால் ஆசிரியர் மனப்பான்மை கீழ்கண்ட எந்த முறையிலெல்லாம் கற்பிக்கலாம். ஸோ ஆட்டிடியூட் அவங்கக்கிட்ட பசங்கக்கிட்ட கொண்டு வரணும்னா என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன மாதிரி கொண்டு வரான்னு சொல்கிறாங்க அவங்க. ஃபஸ்ட்டு நேரடி எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்ட்டு டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா நான் படித்தேன், நல்லா ஜெயித்தேன், நான் பிஎட் முடித்தேன், நான் வார்த்தை வேலைக்கு வந்தேன் அப்படின்ற நம்மளுடைய ஆட்டிடியூட்டை நேரடி அனுபவமாக சொல்லலாம். சூழ்நிலை அணுகுமுறை, இந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கிற அந்த அப்ரோச் இருக்கு இல்லையா, அந்த விஷயத்துலையும் நம்ம என்ன பண்ணலாம், அவங்கக்கிட்ட அதை சொல்லலாம். ஸோ அவங்க டீச்சர் நான் எப்படியும் ஜெயிக்கணும், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு அவங்க வந்து கேட்குறாங்க பசங்கன்னும் போது நம்ம பேசலாம், அதையும் கற்பிக்கலாம். ஸோ அது ரெண்டுமே அது வரும். அப்போது ஏவும் பியும் வருது. வினாப்பட்டியல் என்பது அது வந்து பர்சனாலிட்டியில் வர வேண்டியது, நேர்காணல் என்பது பர்சனாலிட்டியில் வர வேண்டியது. அதாவது அகவய முறை சப்ஜெக்டட் கொஸ்டின், அப்போ ரெண்டும் வராது. அப்போ ஆன்சர் வந்துன்னா இங்கே கேட்கறது ஏ மற்றும் பி என்பது சரியான விடை அப்படின்றது இதில் பார்த்துக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி சில எளிமையான வினாக்கள் வரும்போதும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி நம்ம இருக்கணும். சரிங்களா. இது வந்து டைரக்ட் அனுபவம், சூழ்நிலை அணுகுமுறை இரண்டுமே இருக்குது அப்படின்றது நான் ரெண்டு மெட்டீரியலையும் நீங்கள் படிச்சுக்கலாம். அடுத்ததாக 150 முன்குழந்தை பருவத்தில் உள்ளவர்கள் எந்த நிலையில் இருப்பார்கள். இது வந்து அதாவது ப்ரீ சைல்டுஹுட், அப்போ முன் குழந்தை பருவத்தில் உள்ளவர்கள் எந்த நிலையில் இருப்பார்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. ஓகேங்களா. இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா, முன் குழந்தைகள் எப்பயுமே வந்து சார்ந்து இருப்பார்கள். இப்போ ஒரு வந்து 3 வயசு 2.5 வயசு ஒரு குழந்தை வந்து அப்பா கிட்டே அம்மா கிட்டே சார்ந்து தான் இருக்கும். சரியானது. அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க, சுதந்திரமாக இருக்கும். எப்பயுமே சுதந்திரமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்காது. எப்போ பார்த்தாலும் அது நம்ம கண்காணிச்சிட்டே தான் இருப்போம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு வாழ்நாள் முழுவதும் கண்காணிச்சு தான் இருக்கிறோம். பட் ஆனாலும் +2க்கு அப்புறம் நம்ம கடலில் மண்ணை தூக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ இருந்தாலும் இப்போலாம் 8ஆம் கிளாஸ்லேயும் கடலில் மண்ணை தூக்கிட்டு போகிற அளவுக்கு ஆகிட்டாங்க. சுதந்திரமாக இருப்பார்கள் என்பது தவறு. ஏன்னா நம்ம வந்து ப்ரீ பிரைமரி ஏஜில் குழந்தைக்கு ஏதாவது கீழே விழுந்துருவாங்களோ நம்ம சுதந்திரமாக இருக்க மாட்டோம், கண்காணிச்சிட்டே தான் நம்ம இருப்போம். தன்னலம் மற்றும் சமூக நலமற்றது அப்படின்றாங்க. இல்லை, தன்னலமாக இருக்கும், சமூக நலம் மற்றும் இருக்கும். ஓகேங்களா. இது வந்து ஈகோசென்ட்ரிசம் சொல்லுவாங்க. ஈகோசென்ட்ரிசம் அப்படின்னா ஒரு குழந்தைகிட்ட இந்த 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 சட்டை யாருது, எங்கள் அம்மாவது அப்படின்னும், இந்த ஸ்கூட்டர் யாருது, எங்கள் அப்பாவது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஈகோசென்ட்ரிசமாக தான் இருக்கும். ஸோ அது வந்து சீக்கிரமாக குறையாது. அப்போது சார்ந்து இருக்கும்,
அதாவது தன்னலம் மற்றும் சமூக நலமற்றதுன்றாங்க. நலம் அற்றது இல்லை, நலம் உடது, தன்னலம் முடியாது, சமூக நலம் அற்றது, அதாவது தன்னலம் மற்றும் சமூக நலம் உடையதுன்றது இதில் வராது, ஈகோசென்ட்ரிசம் தான். இது வந்து தன்னலம் உடையது அப்படின்றது தான் கரெக்டானது. சரிங்களா? அடுத்ததாக அறிவு சார்ந்த வளர்ச்சி. அப்போ அறிவு சார்ந்த வளர்ச்சி அவளுக்கு இருக்குமானா இருக்காது. அவருடைய வளர்ச்சி 0லேருந்து 2, 2லேருந்து 7, 7லேருந்து 11, 11 வயசுக்கு மேலே நம்ம அதாவது ஜீன் பியாஜே சொல்லுவார் அறிதிறன் வளர்ச்சி கோட்பாட்டில். ஸோ அதில் வந்து அந்த 4 கொட்டேஷன் வந்து படிக்கும்போது ஒரு வினா வரும். அப்போ சரியான விடை ஏ மற்றும் சி. உள்ளவருக்கு எந்த நிலையில் இருப்பார்கள்? ஈகோ சென்ட்ரிசமாக இருப்பார்கள், சார்ந்து இருப்பார்கள் அப்படின்றத நம்ம பேஸ் பண்ணி போடணும். ரைட். அடுத்ததாக பச்சிளம் குழந்தைகள். சரிங்களா? ஆரம்பம் மற்றும் பருவநிலைகள் கொண்டிருக்கோம். இன்ஃபென்சி அந்த ஏர்லி சைல்ட்ஹுட்டில் சார்ந்து டிபெண்ட் இதில் இருக்குது. ஸோ அடுத்ததாக நம்ம சொன்னது பேசிக் தான். அடுத்தது 151வது கொஸ்டின், மாஸ்லோ அப்ரஹாம் மாஸ்லோவின் தன்மதிப்பு தேவை கோட்பாட்டின் தேவைகளை வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தேவைகளை வரிசைப்படுத்துக அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் இதை ரொம்ப பேசிக் கொஷின் எல்லாருமே பார்த்தாவே போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஷன் ஏ, உடலியல் செயலிகள் ஒரு மனுஷனுக்கு ஃபஸ்ட்டு இருக்கணும். 2வது அவன் பாதுகாப்பாக இருக்கணும். 3வதாக அவன் அன்பாக இருக்க வேண்டும். 4வதாக தன் மதிப்புக்கு ஏற்ற சம்பளம் பெற வேண்டும். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா 1, அப்புறம் ஏ வரணும், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சி வரணும், அடுத்ததாக பி வரணும், டி வரணும். அப்போ இது அப்சல்யூட்லி கரெக்டு. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் கொஷின் தான். அப்ரஹாம் மாஸ்லோ மொத்தம் 7 சொல்லியிருக்காரு. ஸோ அந்த 7ல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டெட் பேப்பர் 2ல இருக்குது, நம்ம பிஓவில் இப்போ உள்ள இருக்குது. மெட்டீரியல் சொல்கிறதுக்காக உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இது எப்படி கேட்பாங்க, எப்படி படிக்கணும், இதுலேருந்து இன்னொரு கொஷின் எப்படி வரணும்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ மாஸ்லோவின் படிநிலைகள் மொத்தம் 7. ஃபஸ்ட்டு 1 உடலியல் தேவைகள், பயாலஜிக்கல் நீட்ஸ். 2 சேஃப்டி நீட்ஸ். 3 வந்து அன்பு சார்ந்த தேவைகள். ஓகேங்களா? அடுத்தது 4வது வந்து தன்மதிப்புக்கு எஸ்டீம், அது வந்து செல்ஃப் எஸ்டீம் நீட்ஸ். 5வது அச்சீவ்மெண்ட் நீட்ஸ். 6வது அழகுணர்வு தேவைகள். 7வது தன்னிறைவு தேவைகள். இது வந்து செல்ஃப் ஆக்சிலரேஷன் நீட்ஸ்ன்னு சொல்கிறான். 7மே அவர் சொல்லியிருக்காரு. இதில் 1லேருந்து 3 வரைக்கும் இருக்குங்க இல்லையா, இதை வந்து என்ன பண்ணோன்னா டி நீட்ஸ், டி ஃபார் டிமாண்ட் நீட்ஸ், பற்றாக்குறை அப்படின்றாரு, பற்றாக்குறை தேவைகள் அப்படின்றாரு. ஸோ இந்த 4, 5, 6 இந்த 4 என்ன சொல்கிறார் அப்படின்னா ஜி நீட்ஸ்னால் குரோத் நீட்ஸ் அப்படின்றார். அதான் வளர்ச்சி தேவைகள். என்ன சொல்கிறாரு? வளர்ச்சி தேவைகள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த வளர்ச்சி தேவைகள்னு சொல்கிறாரு. சார் இது எனக்கு ஷார்ட்டாக மனசால் நினைவில் வைக்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னீங்கன்னா நீங்களே எடுத்துக்குங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எந்த ஒரு உயிரினமோ எந்த ஒரு மனிதனோ முதல்ல என்ன தேவைன்னா உடலியல் தேவைகள். அந்த உடலியல் தேவைகள்னா என்ன சொல்லணும்னா பசி, தாகம், அப்புறம் சுவாசிக்க காற்று, அப்புறம் பால் உணர்வுகளோடு சொல்லலாம். பால் உணர்வுகள் கூட ஒரு மனிதனுக்கு தவிர்க்க முடியாத ஒன்று. ஸோ பசி, தாகம், காற்று, பால் உணர்வு போன்றவை இருக்கும்போது அது உடலியல் தேவைகள். ஒரு மனுஷனுக்கு பசியாக இருக்கும்போது நீ பிஓக்கு படித்தா பாஸ் ஆகிடுன்னு சொன்னால் போயா முதல்ல சோறு குடியான்னு கேட்பான். அதனால் பசியாக இருக்கும்போது உடலியல் தேவைகள் நமக்கு தெரியுது. ஸோ பசியாக இருக்கிற மனுஷன் சாப்பிட்டு முடிச்சானா ஒரே மழை பெய்யுது, ஒரே குளிர் அடிக்குதுன்னு வச்சுங்களேன், அவன் சேஃப்டியாக இருக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை. அந்த இடத்துல அந்த உடலை போத்துக்கிறதுக்கு ஒரு கம்பளி தேவை. இன்றைக்கி நிலைங்க, இன்றைக்கி இப்போ இருக்கிற சென்டர் சொல்கிறேன். அப்போது அவனுக்கு கண்டிப்பாக அந்த பாதுகாப்பாக இருப்பதுக்கு ஒரு இடமும் அந்த உடலை எல்லாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு உடையும் தேவை. அப்போது இடம் மற்றும் உடை தேவை அப்படின்னு நம்ம 2வது சொல்லிடுறோம். ஸோ ஒரு மனுஷன் இடமும் உடையும் அந்த இடத்துல இருக்கிறப்போ அவனுக்குன்னு ஒரு உலகம் வேணும் இல்லையா? அப்போது அன்பாக பாசமாக இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு ரோட்டில் ஒரு பிச்சைக்காரன் இருந்தான். அவனுக்கு வந்து ஒரு படித்த பிச்சைக்காரனை வச்சுக்கோங்க. சரிங்களா? அவன் வந்து என்ன பண்ணுறான், ஃபஸ்ட்டு ரோட்டில் பசியோடு இருக்கிறான். அவனுக்கு தேவை பாதுகாப்பு தேவைன்னு ஒரு வீட்டுக்கு போகிறான். வீட்டில் அவனுக்கு வந்து ஒரு அந்த இடத்துல தென்னை மாலை படுத்துட்ருக்காப்புல. அவருக்கு அங்கே இருக்கிற துணிமணி எடுத்து போத்திக்கிறாரு. அப்படி இருக்கிற பாவம்னு நினச்சி அந்த வீட்டுக்காரம்மா அன்பு உபசரித்து சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி சாப்பாடு கொடுத்தவங்க என்ன பண்ணுறான், இங்கே நமக்கு சாப்பாடு கிடச்சிது நல்லவனாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அந்த வீட்டில் இருக்கிற செடி கொடியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி காரெல்லாம் கழுவி விட்றான். ஸோ அப்படிப்பட்ட அந்த மனிதனுக்கு தன்னுடைய மதிப்புக்கு ஏற்றபடி அந்த அம்மா ஒரு 1000 ரூபாய் சம்பளம் தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 1000 ரூபாய் சம்பளம் கொடுத்துட்டு இல்லை எனக்கு வேணான்றான், இல்லை வச்சுக்கோங்க என் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லிக் கொடுங்கன்றாங்க. அவர் படித்த பிச்சைக்காரனா வச்சுக்குவோம். அவன் என்ன பண்ணுறான், ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறான். சொல்லி கொடுத்து அவன் என்ன பண்ணுறான், பக்கத்தில் இருக்கிற லைப்ரரியில் போய் படித்து அவன் வந்து அந்த எல்லா இடத்தையும் அங்கே பக்கத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் லேர்னிங் மூலிமா படித்து ஸோ பிஏ பிஎட் படிச்சுட்டான். ஓகே, என்ன பண்ணுறான், பிஏ பிஎட் படிச்சுட்டான்.
சரிங்களா. பிஎட் படித்தவன் இப்போ அடைவு தேவைகளில் பிஎட் படித்தவன் வந்து பிஓ ஆகிட்டான் நான் வச்சுக்கோ, அதான் பிஓ ஆகிட்டான் அப்படின்னு வச்சுக்கோ. ஸோ பிஓ ஆன பிறகு என்ன பண்ணோன்னா அழகுணர்வு தேவைகள் என்பது கதைகள் எழுதுவது, இலக்கியம் எழுதுவது மற்றும் ஊரையெல்லாம் சுற்றி பார்ப்பது தான் அழகுணர்வு தேவைகள். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிஓ இந்த அடைவு தேவைகள் பிஓ ஆனவன் என்ன பண்ணுறான், பிஓ தேர்வில் வெல்வது எப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுறான்னு வச்சுக்கங்களேன், இல்லை ஊர் ஃபுல்லாக சுற்றி பார்த்து ஒரு புத்தகம் எழுதுறான்னு வச்சுங்களேன். இந்த அழகுணர்வு தேவைகளோடு இருக்கிறவனுக்கு வந்து இந்த பிஓ ஆன இவனுக்கு என்ன பண்ணுறாங்க, கடைசியில் இப்போ டிஓ போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. இப்போ டிஓ போஸ்டிங் போகும்போது வயசு வந்து முடிச்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் படிக்கலை, எந்த எக்ஸாம் வேணாம், நான் அமைதியாக என் வாழ்க்கையை கழிக்கிறேன் அப்படின்னு போடுறது தான் செல்ஃப் ஆக்சுவலேஷன் நீட்ஸ், தன்னிறைவு தேவைகள் என்று சொல்வார்கள். இப்படி படிக்கணும். அப்போ ஒரு பிச்சைக்காரன் உடலியல் தேவைகளுக்காக பதில் என்ன பண்ணுறான், சாப்பிட்றான். ஓகேங்களா. அந்த வழியில் பிச்சை எடுத்து சாப்பிட்டான். அப்புறம் பாதுகாப்புறதுக்காக ஒரு வீட்டில் ஒதுங்குறான். அந்த வீட்டில் அந்த அம்மா அன்பாக சார்பாக அவங்களுக்கு சாப்பாடு போட்டவங்க வேலை கொடுத்தாங்க. வேலைக்கு ஏற்ற மாதிரி அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தவனை படித்து பிஎட் படித்து பிஓ பாஸ் பண்ணால், பிஓ இப்போ தேர்வு எழுதுவது அப்படின்னு ஒரு புத்தகம் அழகுணர்வோடு புத்தகம் எழுதுனா கடைசியில் அவன் டிஓ ஆகிட்டு சேஃப்டியாக வந்து லைஃப்பில் செட்டில் ஆகிட்டான் அப்படின்னு நீங்கள் படித்தாதான் ஞாபகம் வரும். அடுத்த வாட்டி எப்படி கொஸ்டின் கேட்போன்னா, அபிரகாம் மாஸ்லோவின் படிநிலைகள் எத்தனைன்னு கேட்பாங்க. 7. அபிரகாம் மாஸ்லோ எந்த நாட்டை சேர்ந்தவர் கேட்குறாங்க, இவர் வந்து யூஎஸ்ஏ அமெரிக்காவை சேர்ந்தவர். அபிரகாம் மாஸ்லோ யாருடைய கோட்பாட்டின்படி இதை விரிவுறுத்தானுங்க, ரூட், இந்த ரூட்டுன்றவர் தான் வந்து 5 வச்சுருந்தார், இவர் வந்து 7 மாற்றினார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அடுத்ததாக நீங்கள் கேட்கும்போது அபிரகாம் மாஸ்லோவின் தேவைகளில் கடைசி என்னன்னு கேட்பாங்க. கடைசினா தன்னிறைவு, முதல்ல என்னன்னு கேட்பாங்க உடலியல். இப்போ வரிசைப்படுத்தினாங்கல்ல, அடுத்த முறை எப்படி கேட்க போகிறாங்கன்னு நான் சொல்லிடுறேன். அவருடைய வளர்ச்சி தேவைகளை வரிசைப்படுத்துகன்னு கேட்பாங்க. வளர்ச்சி தேவைகள் அப்போது 4 தன்மதிப்பு, அடைவு, அழகுணர்வு, தன்னிறைவுன்னு நீங்கள் வரிசைப்படுத்தணும். அடுத்த வாட்டி பற்றாக்குறை தேவைகளை வரிசைப்படுத்துன்னு கேட்பாங்க. ஸோ இது மொத்தமாக வரிசைப்படுத்திருக்காங்க. பற்றாக்குறை வரிசைப்படுத்தும் போது உடலியல், பாதுகாப்பு, அன்புன்னு பண்ணணும். ஸோ அடுத்த வாட்டி இந்த கொஷின் வரும், இந்த கொஷின் வரும்னு சொல்லிட்டேன். அப்போது மொத்தம் எத்தனைனா 7, வளர்ச்சினா 4, பற்றாக்குறைனா 3. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா செக்டார்லேயும் இந்த ஒரே சாப்டர்லேயும் இவ்வளோ கொஷின் நீங்கள் பார்க்க முடியும். ஓகே டீச்சர், அடுத்து போகலாம். சாதாரண மக்களின் பிரச்சனைகள் மற்றும் தீவிர மனவெழுச்சி சார் பிரச்சனைகளால் ஏற்படும் நிகழ்வுகளை தடுப்பது பற்றிய படிப்புங்கிறாங்க. நிகழ்வுகளை தடுப்பதுன்னு கேட்டுதான். ஸோ ப்ரிவென்ஷன்ஸ். அப்போது இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு கொஷின் கேட்பாங்க. ஹைப்போலாஜினா என்ன, ஹைட்ராலஜினா என்ன, ஆக்லோபோபியானா, நெக்லோபோபியானா, பல்வேறு விதங்களை கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு இம்ப்ரீட்டிங்னா என்னன்னு நிறைய கேட்குறாங்க. பட் இது கொஞ்சம் டஃப்பான கொஷினாக வச்சுக்கோம். நம்ம 29 வச்சுக்கோம், ஒன்று இல்லைன்னு இல்லையா, அதை 9 கெஸ் பண்ணி போகிற மாதிரி வச்சுக்குவோம். ஸோ ஐஜியாலஜி அப்படின்னா ஐஜியாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இது வந்து நாலுத்துக்குமே நம்ம பார்த்தேன். பட் நம்ம நோட்ஸ் புக்ஸ்லாம் கிடையாது, பட் தெரிஞ்சு வச்சுருந்து உங்களுக்கு தகவலாக கொடுக்குறேன். ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன் டி ஐஜியாலஜி அப்படின்னா ஹைஜீனிக்காக இருக்கிறது பற்றிய ஒரு விஷயம் அப்படின்றாங்க. ஸோ சாதாரண பிரச்சனை வந்து அந்த மனவெழுச்சி பிரச்சனை ஏற்படும் நிகழ்வுகளை பற்றி வந்து ஹைஜினாலஜி அப்படின்றது. ஓகே. சுகாதார அறிவியல், சுகாதார கோட்பாடு தொட முடியாது. ஐனாலஜி என்பது ஒரு தத்துவியல் கருத்து, பிளாட்டோட தத்துவத்தில் உள்ளது. ஆக்சியாலஜி அப்படின்றது உயிரினங்களின் வளர்ச்சி மற்றும் நடத்தை பற்றிய சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுதான்னு பற்றிய படிப்பு. ஆல்கோலஜி அப்படின்றது இது புண்கள் பற்றிய ஆய்வு, நோழியல் மற்றும் சிகிச்சை பற்றிய அல்சர் பற்றிய படிப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி தெரியாது, அதுக்கப்புறம் வராதுன்றதை விட ஒரு வாட்டி தெரிஞ்சு வச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா வேறு ஏதாவது ஆப்ஷனில் கொடுத்துருந்தா கூட கெஸ் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஓகே டீச்சர்ஸ், அடுத்ததான் 153 கீழே கொடுக்கப்பட்டுள்ள உள்ளுணர்வுகளை அவைகளுடன் இணைவான மனவெழுச்சிகளுடன் இணைவான மனவெழுச்சிகளுடன் பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கணும்னு கேட்குறாங்க. ஸோ உள் உணர்வு இணைவான அதனுடைய எமோஷன்ஸ், அதாவது இன்ஸ்டிக்டில் இருக்கிறதுலேருந்து என்ன விதமான எமோஷன் கிரியேட் ஆகும் அப்படின்னா விடுபடுதல், வெளியேறுதல் அப்படின்றாங்க. ஸோ அப்போது விடுபடுதல் எஸ்கேப்பு அண்டு ஃப்ளைட்டு. அப்போ அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து பயம். அப்போ வந்து இது வந்து வில்லியம் மக்டூகல் நான் சொன்னேன் இல்லையா 14 உள்ளுணர்வு கோட்பாடுகளை சொன்னார்னு சொல்லியா, அவர் வந்து போன இந்த பிஓக்கு முன் பிஓவில் இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. எத்தனை 3, 4 எந்த நாட்டெல்லாம் கேட்டிருந்தாங்க, 14 கேட்டிருந்தாங்க. ஸோ 14ல் இவர் கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பயம், விடுபடுதல் அல்லது வெளியேறுதல் என்பது பயம். ஒரு நாய் குறைக்குது அப்படின்னா அந்த இடத்த பார்த்து பயப்படுறேன்னா என்ன பண்ணுவான், அந்த இடத்த விட எஸ்கேப் ஆகி போயிடுறோம் இல்லையா, அதுதான். அடுத்தது 2வது இது வந்து அப்போது ஏக்கு 3 சரியாக இருக்குது. அடுத்தது வெறுப்பு என்னவாக இருக்குது அப்படின்னு பண்ணால், வெறுப்பாக இருக்குன்ற போது எதுனாலன்னா ஒரு விஷயம் தவறாக இருக்குது, அருவறுப்பாக இருந்தால் தான் அது வெறுப்பாக இருக்கும். அப்போ பிக்கு வந்து 4 சரியானது. அடுத்தது
முறையீடு அது அப்பீல் பண்ணுறதுன்னா வருத்தம். ஒரு குழந்தை வந்து என்னை அடிச்சிட்டான்னு வருத்தப்படுதுன்னா டீச்சர்கிட்ட போய் முறையீடு செய்யும். என் டீச்சர் என்னை அடிச்சிட்டான், என் பைக்குள்ள வந்து எடுத்துட்டான்னு சொல்லி வருத்தமாக இருக்கும்போது அம்மாவுக்கிட்ட இருந்தாலும் அப்பா கிட்ட சொல்லுவோம், டீச்சர்கிட்ட சொல்லி அது வந்து முறையீடு செய்வது வருத்தமாக இருக்கும்போது யாராவது வந்துட்டு முறையீடு செய்வாங்க. அடுத்ததாக ஆர்வமாக இருக்கிற நம்ம இப்போ தாஜ்மஹாலை பார்க்குறோம், ரொம்ப ஆர்வமாக பார்த்து ஆச்சரியக்குறைவாக பார்க்கும்போது வியப்பாக பார்க்குறோம், ஐயோ இவ்வளோ சூப்பராக இருக்கா அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து அவர் வந்து 14 விதமாக, அப்போ ஆன்சர் ஏ வந்து அப்சல்யூட்லி சரியானது. சரிங்களா? அப்போது இதை பற்றியே வில்லியம் மெக்டூகல் மொத்தம் 14 விதமான மனவெழுச்சிகளை சொல்கிறாரு. இவர் வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவன் சொன்னேன். ஸோ இதை வந்து நீங்கள் மெட்டீரியலே இருக்குது, யூனிட் 3ல் பேஜ் நம்பர் 28 கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாகவே படித்து மெமரி பண்ணிவிட்டு எப்படி மனப்பாடம் பண்ணிக்கணுன்றத இல்லைன்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சரிங்களா? ரைட். இங்கே பார்த்தீங்கன்னா இதிலே கொடுத்துருவோம். அப்பீரியல் முறையீடுனா இடுக்கண் வருத்தம்னு இருக்குது. ஸோ ஃப்ளைட் அண்டு எஸ்கேப் விலகுதல் தப்பித்தல்லாம் பயம்னு இருக்குது. இதில் இருக்கிற இதில் எல்லாமே இதிலே இருக்குது. ஸோ இதை படித்ததால இந்த வினாவை நீங்கள் சரியாக போட்டிருக்கலாம். அடுத்ததாக